ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஃபானாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மீன் சூரை மீன் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு மீனை இது ஃபுல்லாக 100 ரூபா. ஃபுல்லாக அதாவது பெரிய பெரிய பீஸாட்டு வெட்டி தந்துட்டாங்க. நம்ம இதை எப்படி சின்ன சின்ன பீஸாக நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கறிக்கெல்லாம் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இது பண்ணி தர போகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மீனை எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் ஒரு லைன் மாதிரி போட்டு எடுக்கணும். மெயினாக நம்ம இது சூரை மீன்லாம் கழுவும் போது கேர்ஃபுல்லாக கழுவணும். இல்லைன்னா நம்ம ஏனா தானே வெட்டி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி உலஞ்சு போயிடும். மீன் கழுவி எடுக்கும்போது தண்ணியிலேயே மீனெல்லாம் போயிடும். அதனால் சூரை மீனை எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம பீஸ் பீஸாக போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இதாயிரும். இப்போ நடுவில் ஒரு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரு நமக்கு எவ்வளோ மீன் சைஸுக்கு வேணுமோ அதே மாதிரி கோடு மாதிரி போட்டுட்டு, அப்புறம் கத்திரியை எடுத்து உள் பக்கமாக ஒரு சின்னதாக ஒரு இது எடுத்திங்கன்னா அப்படியே 2 பீஸாக அழகாக வந்துடும். அப்புறம் சைடில் லைட்டாக இருக்கும்ல, அதை கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், பீஸ் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இது பொரிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு இப்படி வெட்டினா சூப்பராக இருக்கும். கறியில் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். பொரிக்கும்போது மசாலா ஃபுல்லாக பிடிச்சி நல்லா சூரை மீனில் பொதுவாக மசாலா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். நம்ம இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஈஸியாக மசாலா பிடிக்கும். நான் ஒன்று கூட நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேக்லேயும் சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு மூலமாக கத்திரியை கொடுத்து ஒரு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா விஷயம் முடிஞ்சுது. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனாலே பீஸும் அழகாக விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இது நம்ம கழுத்து சைடில் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு துண்டு தான், தலைக்கு அடுத்த துண்டு தான். அது நம்ம அந்த மாதிரி வெட்ட முடியாது. ஏன்னா முள் நல்லா கனமாக இருக்கும். அந்த சிறாகெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் நமக்கு வெட்டுற கஷ்டமாக இருக்கும். அதனால நான் கத்தி வச்சு பீஸ் மாதிரி போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த பீஸு விழுந்ததுக்கும் இந்த பீஸை நம்ம பீஸாக போட்டு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் உலஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு ஷேப் உலஞ்சதுன்னா ஒரு ஷேப் இல்லாத மாதிரி பொடிஞ்சு போடக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி வெட்டுறது. இது வால் துண்டு, இதுவுமே பெருசாக இருக்குது. ஏன்னா நான் ஏன் இதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கரையில் வாயிலையோ பொரிக்கும் போதோ போடும்போது சூரை மீன் அந்த உப்பு மஞ்சள்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போது கொஞ்சம் வெட்டி போட்டோம் அப்படின்னா பீஸும் நிறைய கிடச்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் மசாலாவும் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் அப்படி பண்ணுறது. இந்த வாழையுமே நான் 3 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். வால் சின்னதாக போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு பீஸும் கிடச்ச மாதிரி இருக்கும். அதனாலே அப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது தலையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துடணும். பொதுவாக சூரை மீன் தலை ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, நார்மலான ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பூங்கொத்து நிறைய இருக்கும். தலையை விட என்ன சொல்ல போனால் பூங்கொத்து தான் நிறைய இருக்கும். அதனால் அது லைட்டாக ஒரு இழுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளட்டாக இருக்கனால அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சைடில் உள்ள அந்த செவுள் நல்லா இருக்காது. இதில் ஒரு மாதிரி மணக்குன்னு இருக்கும். அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வாய் சைடு அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு, சூரத்தலை கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் இதையுமே கத்தி வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. பாருங்கள், இவ்வளோ மீனும் 100 ரூபா. இனி இதை கழுவி பொரித்து கறி வைக்க போகிறேன்.